தற்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது புறக்கோட்டை பேருந்து நிலையத்தின் புதிய தோட்டத்தை தான் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். 60 வருடங்களின் பின்னர் இவ்வாறான ஒரு புனர் நிர்மாணம் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது இந்த அரசாங்கத்தினால். கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்தில் சர்வதேச தரத்திற்கு அமைய இந்த பேருந்து நிலையம் தற்பொழுது மாற்றம் அடைந்திருக்கின்றது. இந்த பேருந்து நிலையத்தை பார்த்தீர்களானால் மிகவும் குறுகிய காலத்தில் எமது விமானப்படையின் உதவியுடன் இது முடிக்கப்பட்டிருக்கின்றது. இன்றைய தினம் உத்தியோகபூர்வமாக போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அவர்களினால் திறக்கப்பட்டு மக்களின் பாவனைக்காக வருகின்றது. இந்த பண்டிகை காலத்தில் திறக்கப்பட்டிருப்பதானது மக்களின் போக்குவரத்து நெரிசலை குறைத்து அவர்களுடைய பிரயாணங்களை இலகுபடுத்துவதற்கு மிகவும் ஒரு பயனுள்ள விடயமாக இது அமைந்திருக்கின்றது. இந்த பேருந்து நிலையத்திற்காக 423 மில்லியன் ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் கிரவுண்ட் ஃப்ளோர் உள்ளடங்கலாக மொத்தமாக 3 ஃப்ளோர்கள் இருக்கின்றது. சாரதிகள் மற்றும் நடத்துனர்களுக்கான ஓய்வறைகள் மற்றும் தொலைதூரத்தில் இருந்து வரும் பிரயாணிகள் குறிப்பாக மாணவர்களுக்கு தங்குவதற்கான மிகவும் வசதியான அறைகள், அது மட்டுமல்லாமல் ஆண்கள் பெண்கள் என பிரத்யேகமாக தங்கக்கூடிய வகையிலும் அறைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றது. மற்றும் நவீன வசதியிலான குளியலறை மற்றும் கழிவறை வகைகளும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கான கட்டணங்களை பார்த்தீர்களானால் மிக குறைந்த அளவிலே கட்டணம் அறவிடப்பட இருக்கின்றது. ஏனென்று பார்த்தீர்களானால் தொடர்ச்சியாக இதன் தூய்மைத்தன்மையை பேணுவதற்காக, இதனை பராமரிப்பதற்காகவே இந்த கட்டணங்கள் அறவிடப்பட இருக்கின்றது. மற்றும் பார்த்தீர்களால் உங்களுடைய தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு இன்ஃபர்மேஷன் சென்டர் இருக்கின்றது. உங்களுடைய விமான பயணங்கள், உங்களுடைய ரயில் சம்பந்தமான பயணங்கள், உங்களுடைய பேருந்து சம்பந்தமான பயண விவரங்களை நீங்கள் அங்கே பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் சிசிடிவி கேமராக்களும் பொருத்தப்பட்டிருக்கின்றது உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக. இதனைத் தொடர்ந்து கோட்டை புகையிரத நிலைய புனர் நிர்மாண வேலைப்பணிகளும் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது. இவ்வாறான வேலை திட்டங்களை மேற்கொண்டு கொண்டிருக்கும் அரசாங்கத்துக்கு நாம் வாழ்த்துக்களை தெரிவித்து, குறிப்பாக எம்முடைய விமானப்படையினருக்கு நாம் தலைவணங்கி ஆக வேண்டும். குறுகிய காலத்தில் இவ்வாறான ஒரு பேருந்து நிலையத்தை எமக்கு முடித்து தந்ததற்காக. இன்றைய இந்த காணொளி உங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு காணொளி ஒன்றினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.